வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வெஜ்ஜு குருமா எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். நிறைய காய்கறி இருந்துச்சு. நான் மார்க்கெட் போகிறப்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்ப நிறைய காய்கள் வாங்கிடுவேன். அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி குருமாவில் நிறைய காய்கறி போட்டு வைக்கிறப்ப நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும், நல்ல ஹெல்த்தியாக உடம்புக்கும் ஆட் ஆகும். மஷ்ரூமு, முருங்கைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்து குருமா வைக்கிறப்ப நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அதே மாதிரி நூக்கலும் அப்படிதான், நல்ல ஒரு எலசான நூக்கலாக இருக்கிறப்ப குருமாவில் போடுறப்ப நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் இதெல்லாம் போட்டு சோயாபீன்ஸு கொஞ்சம் போட்டு, சோயாபீன்ஸு உடம்புக்கு நல்லது. இப்படி குருமா வைக்கிறப்ப இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் காய்கறி ஆட் பண்ணிட்டா நல்ல ஒரு டேஸ்ட்டும் இருக்கும். குருமாவில் இந்த காய்கறி அப்படியே நல்லா ஊறி சாப்பிட்றப்ப லஞ்சுக்கும் நல்ல சூப்பராக நல்ல டேஸ்டாக இருக்கும். அப்போ சப்பாத்திக்கு தொட்டுக்கிறப்ப